பவானிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஓவனில் வச்சு பேக் பண்ண ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். அதாவது பேக் ஃபிஷ். இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கார்லிக் டேஸ்ட்டோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்க்குறது க்ரீன் கலராக இருக்குது என்னடா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனையும் வந்து கொடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்க முடியும். இப்போ வாங்க இந்த பேக் ஃபிஷ்ஷுக்கு என்னென்ன தேவையான பொருள் சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். அதனால் இறுக்கி பிடிச்சி நல்லா டைட்டாக பிடிச்சோம். அதுக்கப்புறமா வர்ற ஒரு பிடி கைப்பிடி அளவு. அதை விட கொஞ்சம் கம்மியாக புதினா எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு புதினா டேஸ்ட் வந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டுமே ஒரு அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் தோல் உரித்து ஒரு 10 கிட்ட எடுத்துருக்கிறேன். பூண்டு மலை பூண்டு எடுக்கலை, சின்ன பூண்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து முழுசாக வந்து ஒரு பூண்டோட அளவு வந்து தோலோடு எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி வந்து இந்த மாதிரி 1 இன்ச் அளவில் வந்து 2 பீஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்காக பச்சை மிளகாய் 3 எடுத்துருக்கிறேன். இதோட நான் வந்து மிளகும் சில்லி பவுடரும் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு அது வேண்டான்னா நீங்கள் வந்து இந்த பச்சை மிளகாய் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். இது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கூட்டி குறைச்சிக்கலாம். மிளகோ சில்லி பவுடரு அப்புறம் பச்சை மிளகாய் அது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம். தக்காளி 1 எடுத்துருக்கிறேன். மிக்ஸி ஜார் ஒன்றும் இல்லை, நான் சின்ன மிக்ஸி ஜாராக எடுத்துகிட்டேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க. அதில் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், அப்புறமா வந்து கொத்தமல்லி, தக்காளி, புதினா இது எல்லாத்தையும் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இதோட நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் பச்சை மிளகாய் ஜாஸ்தி பண்ணிக்கிறீங்கன்னா அந்த மிளகை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மிளகோ பச்சை மிளகாய் சில்லி பவுடர் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம். உப்புத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் வந்து அரைக்கும் போது கொஞ்சம் அரைப்படலைன்னா நீங்கள் லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துக்காதீங்க. ஏன்னா இது சட்னி பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த மீனில் வந்து நம்ம பெரட்டும் போது கரெக்டாக ஒட்டி பிடிக்கும். தண்ணியாக இருந்தால் அதெல்லாம் கீழே போயிடும். நமக்கு மீன் தனியாகவும் நம்மளோட மசாலா தனியாகவும் இருக்கும். அரைக்கும் போது பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும், நான் தண்ணி சேர்த்துக்கவே இல்லை. அந்த தக்காளியில் இருந்த தண்ணியே வந்து போதுமாக இருந்துச்சு. உங்களுக்கும் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி சேர்த்துக்காதீங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் சீரக பவுடர் சேர்த்துக்கிறேன். எனக்கிட்ட சீரக பவுடர் இருந்துச்சு, அதனால் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட சீரக பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து அரைக்கும் போதே 1 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்காக நான் இதை ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் இன்றைக்கி சின்னதாக வில மீன் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் முள் இல்லாத வஞ்சர மீன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் பெரிய மீனாக ஒன்றா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாவை வந்து தடவி கூட நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி கோடு போட்டிருக்கேன். அப்போ தான் நம்ம தடவுற மசாலா வந்து இதில் நல்லா இறங்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இந்த மீனில் வந்து தடவிக்கோங்க. தடவுறதுக்கு முன்னாடி இந்த மசாலாவில் நீங்கள் உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மீனில் வந்து நல்லா தடவிக்கோங்க. இந்த மீனில் கோடு கீறி இருக்கும்ல, அந்த கோடுலெல்லாம் அந்த மசாலா வந்து உள்ளே போகிற மாதிரி ஒன்றா எடுத்து நல்லா அந்த மிக்ஸ் பண்ணி தடவி வச்சுக்கோங்க.
இப்போ இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை வந்து நம்ம பேக் பண்ணணும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி ஒரு பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவே ஒரு ஃபுல் மீனாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து ஒன்றாவே மடித்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நான் தனித்தனியாக பண்ணுறதால வந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மீனை வந்து நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த மசாலா இருக்கும் இல்லையா, அரைச்ச மசாலாவும் கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க. வச்சு நல்லா அதை அப்படியே எல்லா இடத்துலையும் மீனில் தடவி வச்சுருங்க. இப்போ நீங்கள் உடனே ஒரு 1 ஹவரில் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு மேலே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண கார்லிக்கை வந்து பூண்டு அதை வந்து இதுக்கு மேலே வச்சே நீங்கள் மடித்து வச்சுருங்க. இப்போ நான் வந்து இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு நான் அடுத்த நாள் தான் செய்ய போகிறேன். அதனால் நான் இப்போ பூண்டு வைக்கலை. நான் செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பூண்டு கட் பண்ணி அதுக்கு மேலே தூவிடுவேன். இந்த மசாலாலாம் நல்லா மீனில் வந்து ஊறுறதுக்காக நான் அந்த ஓவர் நைட் வந்து நான் வச்சிட போகிறேன். நீங்கள் அப்படி இல்லை உடனே செய்கிறதுனா நீங்கள் வந்து இந்த கார்லிக்கை கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் உடனே பேக் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் மினிமம் ஒரு 1 ஹவர் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா இந்த மசாலா வந்து அந்த மீனில் நல்லா ஒட்டி பிடிச்சி நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் பேக் பண்ண போகிறேன். இப்போ அது இந்த பாருங்கள், குட்டி குட்டியாக நான் கட் பண்ண கார்லிக்கை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த மீனில் எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி நான் வந்து தூவி விட்றேன். ஓவன் ட்ரேயில் இந்த மாதிரி அழகாக அடுக்கி வச்சுட்டு ஓவனை வந்து 180 டிகிரி செல்சியஸில் 40 மினிட்ஸுக்கு வந்து வைங்க. அதுக்கப்புறமா ஒரு பக்கம் நமக்கு வெந்ததுக்கப்புறமா பேக் ஆகினதுக்கப்புறமா திரும்பவும் அதை வந்து அடுத்த பக்கத்துக்கு திருப்பிட்டு திரும்பவும் நம்ம ஒரு 25 to 40 மினிட்ஸ் நமக்கு வந்து வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட ஓவனே இல்லைன்னா நீங்கள் வந்து தவாவில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த மீனை வந்து அடுத்த பக்கத்துக்கு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு 30 to 40 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து திரும்பவும் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட பேக் ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பார்க்குறதுக்கு என்னடா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கார்லிக் டேஸ்ட்டோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.